எங்க ஊர்ல வந்து பிச்சாண்டி சார் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. அதனால எங்க ஊர்ல வந்து டிஎம்கே தான் வரும். சரி சரி ரைட் ஓகே. ஊர்ல அங்கன்வாடி கட்டடம் கட்டி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய தெருவுக்கு வந்து சிமெண்ட் ரோடு கட்டி கொடுத்துருக்காரு. அதே போல சிஎம் சார் வந்து காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய பிள்ளைங்க வீட்டில் காலையில் சாப்பிடாம வந்துடுறாங்க, ஸ்கூலில் வந்து காலையில் வயிறார சாப்பிட்றாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் சாப்பாடு தான் செய்வாங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிச்சடி, ரவா அந்த மாதிரி பொங்கல்லாம் விதவிதமாக செய்கிறதால பசங்க வந்து அதை நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடாம வந்து பிரேயரில் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குது. சரிங்க, இப்போ முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தில் எந்த திட்டம் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது? பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுத்துருக்காங்க, அது ஜனங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா அவங்க வேலைக்கு ஓடிடுறாங்க, காலையில் கஞ்சி செய்து கொடுக்க முடியாது. மத்தியானம் பசங்களுக்கு 5 வயசு பசங்களாம் பசியோட வரக்கூடாதுன்ட்டு காலை உணவு கொடுத்துருக்காரு. அது திட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 5வது படிக்கிற பசங்க காலை உணவு சூப்பர். அப்புறம் பசங்களுக்கு 500 ரூபாய் போட்டாரு. இப்போ பசங்களுக்கு 1000 ரூபாய் போட்டாரு. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 1000 நல்ல திட்டம் தான் செய்யுது. விவசாயத்துல என்னங்க கிடைக்குது? ஏதோ ஒன்று படிக்க வச்சா ஒரு திட்டம் கிடைச்சா அதுக்கு குழைக்கணும் தான் நாங்கள். இல்லை, பசங்களுக்கெல்லாம் ஏன் வந்துட்டு ஸ்கூலில் சாப்பாடு போடணும், பசங்களுக்கு காலையில் சாப்பாடு போடுறது கூட வந்துட்டு முடியாமல் தம்பி தங்கச்சிங்களாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு சீமான் கேள்வி கேட்குறாரு. கண்டிப்பா கிராமத்துல வந்து இல்லைன்னா சாப்பாடு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஃபேமிலியும் நிறைய இருக்குது. இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதால எங்களுக்கு வீட்டு செலவு பார்த்துக்கிறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சீமான் சொல்ற கருத்து சரியான்னு கேக்குறேன். அது சரின்னு சொல்ல முடியாது. அது காலை உணவு திட்டம் அது என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்குலேருந்து பசங்க சாப்பிட்றாங்க. அருமையா போகுது. பசங்களாம் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை, பள்ளியோடம் போகிறதுக்கு லேட் ஆகிடும். சில பசங்க வராது, சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ அந்த குறை இல்லை. இவங்க இருந்தா குளிச்சுட்டு மூஞ்சி கைக்குன்னு அவங்க பாட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாங்க, சாப்பிட்றாங்க, ஒரு பிரச்சனை தீருது. அதனால படிப்பினுடைய செல்வாக்கு கூடி பள்ளிக்கூடம் போனோம், பசங்க படிக்கணுன்ற எண்ணம் மக்கள்கிட்ட வளர்ந்துக்குது. ஹைஸ்கூலில் போய் படிக்க வைக்க மாட்டாங்க, பணம் இருக்காது, இல்லை காசு இருக்காது, பென்ஷன் வாங்க டியூஷன் பண்ணால் அதுக்கு மாதம் 1000 ரூபாய் பசங்களுக்கு போட்டுடுறாங்க. காலேஜ் போகிற பசங்களுக்கு காசு போட்டுடுறாங்க. இப்போ ஒன்றும் குறைச்சி இல்லை. மகளிர் உரிமை தொகை ரொம்ப அதிகம், அதுக்கு தான் வரவேற்பு அதிகம். ஓகே. அதுக்கப்புறம் மகளிர் விடுதி பயணம். ஓகே. இது எல்லாமே அதிகம் யூஸ் ஆகுறது, அதிகம் பயன்படுறது அதிகம் தான். இன்னொன்று காலை உணவு திட்டம் வருங்க, அது இருக்கிறதுலே ஹைலைட். மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்க, இப்போ காலை உணவு திட்டம் பசங்க அழகாக போய் ஸ்கூல் போயிட்டு சாப்பிட்டு வந்து படிச்சுட்டு. ராமச்சந்திரன் ஜெயிப்பாரா, பிச்சாண்டி ஜெயிப்பாரா? ராமச்சந்திரன் தான் வாய்ப்பு. ஓகே. இது பெண்ணாத்தூர் அண்ணாத்தூர் ரங்கநாதன் சொல்றது. ஓகே ஓகே. பெண்ணாத்தூர் நான் நம்பர் 1 புள்ளி, என் பேர் ரங்கநாதன். ஓகே ஓகே. உலகம் பூரா தெரியும். ஓகே. யூடியூப்ல போட்டு பாருங்க. அப்படியா? கரெக்ட் முதல்ல கொண்டு இங்கே வந்து என்கொயரி எடுத்தாங்க என்ன. ஓகே ஓகே ஓகே. நான் தான் கீழ் பெண்ணாத்தூர் ரங்கநாதன், நம்பர் 12, அண்ணாத்தூர். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.